காரே கருணை ராமானுஜா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்ந்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு என்று தித்திக்குமே. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், ராமானுஜரே, தேவரீர் ஒரு கருணை கடலாக இருக்கிறீர். அடியேனோ துன்பத்தின் பிடியில் உறைந்து கிடக்கிறேன். ஆனால் தேவரீர் அடியேனை ஆட்கொண்டு அருள் புரிந்து அனுகிரகம் செய்துவிட்டீர். உமது உயர்ந்த குணங்கள் அடியேனுக்கு திட்டிக்கின்றது. உமது அருளின் தன்மையை முழுவதுமாக இவ்வுலகில் யார்தான் அறிய இயலும் என திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் ஒரு கருணை கடல் என புகழ்ந்து பாடுகிறார். வேதாந்த தேசிகன் கூட எதிராஜ சப்ததியிலே, அச்சுதன் கூட சமயத்தில் பக்தனை காக்க வைத்து சோதித்து விடுவான், ஆனால் பகவத் ராமானுஜரோ அடிபணியும் பக்தனை தன் கருணையால் ஆட்கொண்டு அருள் புரிந்து ரட்சித்து விடுவார் என கூறுகிறார். அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜனுடைய வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தேவபெருமாளின் 6 வார்த்தைகளால் பரம திருப்தி அடைந்த பகவத் ராமானுஜர் தனக்கு ஆச்சாரியன் யார் என்ற விஷயம் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து போனார். பெரிய நம்பிகளை நினைந்து மனமகிழ்ந்து போனார். இதே பெரிய நம்பிகள் ஆளவந்தாரனுடைய கட்டளை கிணங்க காஞ்சிபுரம் வந்து ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்துச் செல்கிறார். ஆனால் அவரை தரிசிக்க முடியாமல் ஆளவந்தார் பரமபதம் அடைந்து விடுகிறார். ஆளவந்தாரினுடைய 3 மனக்குறைகளை அவர் அனுகிரகம் இருந்தால் அடியேன் தீர்த்து வைப்பேன் என கூறியதையும், மடங்கியிருந்த 3 விரல்கள் நிமிர்ந்த விஷயங்களையும் ராமானுஜர் நினைவு கூர்ந்தார். ஆச்சாரியன் ஆளவந்தாரை தான் தரிசித்து உபதேசம் பெற முடியாமல் போனதால் மனமுடைந்து பெரிய பெருமாளையும் தாயாரையும் கூட சேவிக்க விருப்பமில்லாமல் தான் காஞ்சிபுரம் திரும்பி வந்த விஷயங்களையும் தற்போது நினைவு கூர்ந்தார் ராமானுஜர். தன்னை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்ற அதே பெரிய நம்பிகளே தனக்கு ஆச்சாரியனாக இருக்கப் போகிறார் என்பதை தற்போது நினைத்து சிறிதும் தாமதம் செய்யாமல் அவரை ஏற்றுக்கொள்ள ஸ்ரீரங்கம் விரைந்து புறப்பட்டார் ராமானுஜர். ஆளவந்தாருடைய விருப்பப்படியே அவர் காலத்திற்கு பின்னால் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பகவத் ராமானுஜரே ஆச்சாரியனாக வர வேண்டும் என்ற விஷயங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒன்று கூடி தீர்மானம் செய்து ராமானுஜரை காஞ்சியிலிருந்து அழைத்து வர ஏற்பாடு செய்தார்கள். அதன்படி பெரிய நம்பிகளை அனுப்பி வைத்தார்கள். பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து தனது தர்மபத்தினியோடு புறப்பட்டு காஞ்சிபுரம் நோக்கி வருகிறார். அதே சமயம் பகவத் ராமானுஜரும் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி செல்கிறார். இருவரும் மதுராந்த கஷேத்திரத்திலே தெய்வாதீனமாக சந்திக்கிறார்கள். ராமானுஜர் சாஷ்டாங்கமாக பெரிய நம்பிகளை விழுந்து வணங்குகிறார். தேவரீரை சந்தித்தது அடியேன் செய்த பெரிய பாக்கியம் சுவாமி. அடியேனை தாமதம் செய்யாமல் தற்பொழுதே இந்த க்ஷணமே சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் என கூறி நின்றார் பகவத் ராமானுஜர். மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் கோயில் பிரகாரத்திலே ஒரு மகிழ மரத்தடியில் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து முடித்தார் பெரிய நம்பிகள். இந்த பஞ்சசம்ஸ்கார விஷயத்தை பற்றி நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சசம்ஸ்காரம் என்பது 5 விதிகளை உள்ளடக்கியது. 1 தாபசம்ஸ்காரம், அதாவது வலது தோளிலே சக்கரம், இடது தோளிலே சங்கும் பதித்துக் கொள்ளுதல். புண்ட சம்ஸ்காரம் என்பது திருமணம் சாத்திக் கொள்வது. அடுத்தது நாம சம்ஸ்காரம், அடியேன் ராமானுஜதாசன் என்று ஆச்சாரியர் ராமானுஜனுடைய திருநாமத்தை ஒட்டி நாம் நாமம் சாத்திக் கொள்வது, ஆக நாம சம்ஸ்காரம். அடுத்தது மந்திர சம்ஸ்காரம். 3 விதமான மந்திரங்களை சொல்லி அந்த சம்ஸ்காரமானது செய்யப்படுகிறது. 1 திருமந்திரம், அதாவது ஓம் நமோ நாராயணாய. அடுத்தது துவயம். துவயம் என்றால் 2 மந்திரங்கள் உள்ளடக்கியது, அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமக. என்ன பொருள் என்றால், ஸ்ரீமன் நாராயணனை அடியேன் சரணமடைகிறேன். எதற்காக சரணமடைகிறேன்? அடியேன் அவருக்கே கைங்கரியம் செய்ய பிரார்த்திக்கிறேன். அடுத்தது 3வது சரமஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகன்பா சர்வ பாவேபியோ மோக்ஷயிக்ஷாமி மாசுரஹா என்று இந்த சரமஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக யாக சம்ஸ்காரம். இந்த திருவாராதன கைங்கரியத்தை செய்து முடித்தாலே ஒரு யாகத்தை, யஜ்ஞத்தை செய்து முடித்த பெரிய ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கிறது. ஆகினாலே இதை யாக சம்ஸ்காரம் என்று சொல்வார்கள். இதைத்தான் பஞ்சசம்ஸ்காரம் என்று ஆச்சாரியர் நமக்கு செய்து வைக்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர்கள் நித்தியப்படி திருவாராதன கைங்கரியம் பண்ணுவது ரொம்ப விசேஷமானது. நித்தியம் ஒரு அரை மணி நேரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அதைவிட உயர்ந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை என்றுதான் கூற வேணும். சாலிகிராமம் அல்லது பெருமாள் விக்கிரகம் அல்லது ஆச்சாரியன் படம், திருவடிகள் இவைகளை வைத்து திருவாராதனம் செய்யலாம். சாலிகிராமம் வைத்து திருவாராதனம் செய்யும் அடியார்கள் சில விஷயங்களை மாத்திரம் கவனிக்க வேண்டும். கடையிலிருந்து அல்லது விற்கப்படும் இடத்திலிருந்து சாலிகிராமத்தை நேரடியாக இல்லத்திற்கு கொண்டு வந்து பூஜிப்பது அவ்வளவு ஸ்லாக்கியம் கிடையாது. ஒரு ஆச்சாரியனிடமிருந்தோ அல்லது திருவாராதனம் செய்யும் பெரியோர்களிடமிருந்தோ பெற்றுக்கொண்டு வந்து திருவாராதன கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் பெரியோர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல,
சாலிகிராமம் வைத்து திருவாராதனம் செய்யும் பொழுது கூட சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி அடியேனும் சில விஷயங்களை அடியார்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது ஒரு சாலிகிராமத்தை வைத்துக்கொண்டு திருவாராதனம் பண்ணலாம். அதற்கு அடுத்தது 2 வைத்துக் கொள்ளக்கூடாது, 3 சாலிகிராமம் வைத்துக் கொள்ளக்கூடாது, 4 சாலிகிராமம் வைத்துக் கொள்ளலாம். 4க்கு மேல் சாலிகிராமம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரட்டப்படை 4, 6, 8, 10, 12 இப்படி இரட்டப்படையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு சாலிகிராமம் வைத்து பூஜை பண்ணலாம், 2 வைத்துக் கொள்ளக்கூடாது, 3 வைத்துக் கொள்ளக்கூடாது, 4 வைத்துக் கொள்ளலாம். 4க்கு மேல் நீங்கள் சாலிகிராமம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 6, 8, 10, 12 இப்படி இரட்டப்படையில வைத்துக் கொள்ளலாம். 12 சாலிகிராமம் வைத்து திருவாராதனம் பண்ணினால் திவ்ய கஷேத்திர பெருமாள்களையே நாம் ஆராதனை பண்ணக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நாம் அடைவோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்ட பிறகு நம்மை நாமே கொஞ்சம் உயர்த்தி கொள்ள வேண்டும். கண்ட இடங்களில் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வெங்காயம் பூண்டுகளை தவிர்க்க வேண்டும். அனுதினமும் நெற்றியிலே திருவன்காப்பு சாத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை ஆச்சார அனுஷ்டானத்தை கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். மலமூத்திரம் கழித்த பின்னாலே கைகால்களை நன்கு அலம்பிவிட்டு வாய் கொப்பளிக்க வேண்டும். சந்தியாவந்தனம் 3 வேளையும் செய்ய வேண்டும். அதுபோல் உணவு அருந்தும் போது சாத்துல நெய் சேர்த்ததும் பரிசேஷனம் பண்ணிவிட்டு சாப்பிடுதல் உயர்ந்தது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு நன்மை உண்டாகிறது என்று கேட்டால், நமது அந்தராத்மான்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்திலே பகவான் இருக்கிறார். அப்போ இந்த உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த பகவானுடைய சன்னதியானது அந்தராத்மா ஒளி வீசும். அப்படி ஒளி வீசி விட்டால் அவருடைய அனுகிரகம், அந்த பகவானுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படியாக பரிநம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைத்தார். பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு இருவரும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார்கள். அங்கே ராமானுஜருடைய திருமாளிகையில ஒரு பகுதியிலே ராமானுஜருடைய குடும்பம், இன்னொரு பகுதியிலே பெரிய நம்பியுடைய தம்பதிகள் குடியிருந்து கொண்டு ராமானுஜருக்கு பகவத் பாகவத விஷயங்களை உபதேசித்து வந்தார் பெரிய நம்பிகள். இங்கே ஆச்சாரியின் பெரிய நம்பிகள் மூலமாக பல ரகசியார்த்த விஷயங்கள் மற்றும் பிரபந்த அருளிச்செயல்களையும் கற்றுக்கொண்டார் ராமானுஜர். ஏறக்குறைய 6 மாத காலங்கள் கடந்தன. ஒரு நாள் கிணத்திலே தீர்த்தம் எடுக்கக்கூடிய விஷயத்திலே ராமானுஜருடைய தர்மபத்தினிக்கும் பெரிய நம்பிகளுடைய தர்மபத்தினிக்கும் மனஸ்தாபம் ஏற்பட அந்த விஷயத்தை பெரிய நம்பிகளிடத்துல அவரது தர்மபத்தினியான தெரிவித்தார். பெரிய நம்பிகளும் இனியும் இந்த ராமானுஜருடைய குடும்பத்திற்கு தாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு ராமானுஜரிடத்திலே சொல்லிக் கொள்ளாமலே ஸ்ரீரங்கம் புறப்பட்டு சென்று விட்டார். வெளியே சென்று திரும்பி வந்த ராமானுஜர் விஷயம் அறிந்து தனது தர்மபத்தினியை மிகவும் கடிந்து கொள்கிறார். ஆச்சாரிய அபச்சாரம் நிகழ்ந்ததை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டு செய்வதறியாமல் திகைத்து நின்றார் ராமானுஜர். தனது தர்மபத்தினியுடைய பழைய விஷயங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறார் ராமானுஜர். தனது மனைவியின் செயலால் திருக்கச்சிநம்பிகளுடைய உச்சிஷ்டம் கிடைக்காமல் போனது. பசிக்கு உணவு கேட்டு வந்த ஏழைக்கு ராமானுஜர் உணவு அளிக்க வேண்டினார். ஆனால் உணவு தீர்ந்து விட்டது இல்லை என தஞ்சமாம்பாள் கூறிய விஷயம், இப்போது ஆச்சாரிய பெரியநம்பிகளுடைய தர்மபத்தினியிடம் அவசாரப்பட்ட விஷயம் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறார் ராமானுஜர். இனி நமக்கு இல்லறம் பொருந்தாது என முடிவெடுக்கிறார். தர்மபத்தினியை அவரது தாய் வீட்டிற்கு சில காரணங்களை சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் ராமானுஜர். புஷ்கரணியில் வந்து நீராடினார். தன் கையோடு கொண்டு வந்திருந்த காஷாய உடையை உடுத்திக்கொண்டு திருதண்டமேந்தி நேராக தேவப்பெருமாள் சன்னதி அடைந்தார். பெருமாளையும் தாயாரையும் விழுந்து வணங்கினார். சரணடைந்து அடியனுக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து நின்றார் ராமானுஜர். தேவப்பெருமாளும் எதிராஜரே நம் மடத்திலே தங்கி கைங்கரியத்தை செய்துவார் என கட்டளையிட்டார். இதன் மூலம் பகவத் ராமானுஜருடைய அவதார நோக்கம் ஆரம்பமாகின. தொடர்ந்து ராமானுஜ வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய தோழிகளே சரணம்.